காட்டில் ஒரு அழகான மான் நிம்மதியாக வாழ்ந்தது. ஒரு நாள் அது தண்ணீர் தேடி குளத்திற்கு வந்தபோது ஒரு நரி அது மீது தாக்க முயற்சித்தது. மான் கொஞ்சம் பயந்தாலும் சுறுசுறுப்பாக ஓடத் தொடங்கியது. மரம் காடுகளுக்கு இடையில் மறைந்து பாதுகாப்பாக தப்பியது. நரி ஓடிவிட்டது. அந்த நாளில் மான் கவனமாகவும் துணிந்த மனசுடனும் வாழ கற்றுக்கொண்டது. காட்டுல எல்லா மிருகங்களுக்கும் ஒரே பயம். ஆனா இந்த சின்ன உயிருக்கு பயம்னு ஒன்னே கிடையாது. இதுதான் ஹனி பேட்ஜர். உடம்பு சின்னதா இருந்தாலும் இதோட தைரியம் மலைக்கு சமம். சிங்கம் வந்தாலும் பின்னாடி போகாது. பாம்பு கடிச்சாலும் அடங்காது. அடி வாங்கும், ஆனா கைவிடாது. ஏன்னா இதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், வாழணும்னா பயத்தை எதிர்த்து தான் நிக்கணும். காட்டில் யானைகள் தனியாக வாழ்வதில்லை. அவை கூட்டமாகத்தான் வாழ்கின்றன. ஒரு யானை சோர்ந்தால் மற்ற யானைகள் அதை விட்டுச் செல்லாது. தண்ணீர் தேடுவதில் அனுபவமுள்ள யானை வழிகாட்டும். குட்டி யானைகளை சுற்றி நின்று முழு கூட்டமும் பாதுகாப்பு தரும். ஏனெனில் யானைகளுக்கு தெரியும், ஒற்றுமைதான் வாழ்வின் பலம். காடு முழுவதும் அமைதி. அந்த அமைதியை கிழித்து ஒலிக்கிறது ஒரு கர்ஜனை. அது சிங்கத்தின் கர்ஜனை. சிங்கம் ஏன் காட்டின் ராஜா? அதன் உடல் வலிமைக்காக மட்டுமில்லை, அதன் தைரியத்திற்காக. பயமில்லாமல் நேருக்கு நேர் மோதும் துணிச்சல், தன் கூட்டத்தை உயிரை கொடுத்தும் காக்கும் தலைமைத்தன்மை, ஒற்றுமையுடன் வாழ்ந்து ஒழுங்குடன் வேட்டையாடி அரசன் போல நடக்கும் ஒரு விலங்கு சிங்கம். அதனால்தான் சிங்கம் காட்டின் ராஜா. ஒரு கிராமத்தில் ஒரு நாய் இருந்தது. அது தினமும் ஒரு முயலை துரத்தும். ஆனால் முயல் எப்போதும் தப்பிவிடும். ஒரு நாள் முயல் நாயிடம் சொன்னது, நீ கோபப்படாமல் புத்திசாலித்தனமாக முயற்சி செய். அடுத்த நாள் நாய் அமைதியாக காத்திருந்தது. சரி நேரத்தில் ஓடி முயலை பிடித்தது. முயல் அதிர்ந்து உணர்ந்தது, வாழ்க்கையில் வேகம் மட்டும் போதாது, புத்தியும் முக்கியம். நன்றி. காட்டில் ஒரு பெரிய சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஒரு நரி சின்ன சிரிப்புடன் அருகில் வந்தது. இப்போதுதான் வாய்ப்பு, நரி சிந்தித்தது. ஆனால் சிங்கம் கண் திறந்ததும் நரி அசை போதாது நடுங்கியது. சிங்கம் சிரித்துவிட்டு சொன்னது, நான் தூங்கும்போது அமைதியாக இருக்கிறேன். எழுந்தால் என் சக்தி தெரியும்.